Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த ப்ரோ கபடியோட கடைசி கட்டத்தை நெருங்கி வந்துட்டோம். கடைசி மேட்ச் 131 அண்ட் 132வது மேட்ச். இந்த மேட்ச் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச் பெங்களூர் புல்ஸ் வர்சஸ் யூபி யாதவ்ஸ், செகண்ட் மேட்ச் பெங்கால் வாரியர்ஸ் வர்சஸ் யூ மும்பா. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் அந்த மேட்சஸ் வந்து நடக்கிறதுக்கு. என்ன கடைசி மேட்ச் நினைக்காதீங்க, இந்த மேட்சஸ் கடைசி மேட்ச். அதுக்கப்புறம் வந்து குவாலிஃபயர் மேட்ச் வைப்பாங்க, எலிமினேட்டர் மேட்ச் இருக்கு, குவாலிஃபயர் செமி ஃபைனல். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபைனல் மேட்சுக்கு ஆல்ரெடி பிளேயர்ஸ் வந்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 டீம் வந்து இதுல செலக்ட் ஆயிருக்காங்க. இந்த 6 டீமோட போட்டி போட்டு ஃபைனலுக்கு யார் போவாங்க அப்படிங்கிறத கடைசி நம்ம தீர்மானிக்க முடியும். இதுல 2 டீம் டைரக்ட் குவாலிஃபை ஆயிட்டாங்க. அதாவது ஹரியானா ஸ்டீலர்ஸும் டபாங் டெல்லியும் வந்து டைரக்ட் குவாலிஃபை. பேலன்ஸ் இருக்க 4 டீம் போட்டி போட்டு யார் அவங்களோட போட்டி போடுவாங்கிறத தீர்மானிக்க இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னையோட இந்த மேட்ச் முடியுது. அதுக்கப்புறம் 26ஆம் தேதி தான் வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த கடைசி மேட்ச் பிளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் ஒரு சின்ன அனலைஸ் வந்து பார்ப்போம். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 24ஆம் தேதி டிசம்பர் நடக்கிறதுக்கு. டைமிங் ஆஸ் யூசுவல் 8 மணி அண்ட் 9 மணிக்கு தான் வந்து நடக்கிறதுக்கு. இது மேட்சை பத்தி பார்க்கறதுக்கு நீங்க என்ன நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து அவங்க தகுந்தாக்குள்ள பிளேயர்ஸா இருக்கட்டும், அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கட்டும், சேஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்பவே பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ அடுத்ததா நீங்களும் நம்ம எக்ஸல் அவனை இன்ஸ்டால் பண்ணலாம், மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்ல பிளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்கும். மற்ற ஆப் நம்ம எக்ஸல் ஆப் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிறைய மணி சைஸ்ல டிஃபரன்ஸ் வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல ப்ரோ கபடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அறிவிச்சிருக்காங்க, BBLக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அறிவிச்சிருக்காங்க, இன்டர்நேஷனல் மேட்சஸ்க்குலாம் ஃப்ரீ கிவ்வேஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வித்ட்ரா பண்ற மணிக்கு டிடிஎஸ் பதிப்பு கிடையாது, டெபாசிட் பண்ற மணிக்கு GST பதிப்பு கிடையாது, 24/7 கஸ்டமர் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. உடனடி மணி வித்ட்ரால் ஆப்ஷன்ஸ்லயும் இந்த ஆப்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப்ஷன் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை ஒரு முறையாவது இன்ஸ்டால் பண்ணி இந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான ஆப்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது புரியும். ஸோ நம்ம எக்ஸல் ஆப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்வைட் கோட் FGT. இப்போ 2 டீம்ல இருக்க ப்ராப்பர் சர்வீஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். யூபிஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் பவானி ராஜ்புத் பிரைமரி ரைடர், ககன் கவுடா செகண்டரி ரைடர், பரத் ஹூடா தேர்ட் ரைடிங் ஆப்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஆசு சிங் ரைட் கவர், சுமித் சங்வான் லெஃப்ட் கார்னர், மகேந்திர சிங் லெஃப்ட் கவர், ஹிதேஷ் ரைட் கார்னரையும் வந்து பிளே பண்றாங்க. அதே பெங்களூர் புல்ஸை பொறுத்த வரைக்கும் பிரதீப் நார்வால் லெஃப்ட் ரைடர், அஜித் பவார் லெஃப்ட் ரைடர், சுசில் லெஃப்ட் ரைடர், பேட்ரிக் லெஃப்ட் கவர், சௌரப் நந்தல் ரைட் கார்னர், லக்கி குமார் ரைட் கவர், நிதின் ராவல் லெஃப்ட் கார்னர்லயும் வந்து பிளே பண்றாங்க. இப்போ 2 டீமுக்கு பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து பார்த்துருவோம். யூபிஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் பவானி ராஜ்புத் பிரைமரி ரைடர், செகண்டரி ரைடர் ககன் கவுடா. இந்த 2 பிளேயருமே 20+20 ரைடிங் வந்து ஷேர் பண்ணி இந்த ரைடிங் போயிருவாங்க. 2 பேருமே சூப்பர் ரைடர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் தான். இவரு பவானி ராஜ்புத் ஒரு 10ல இருந்து ஒரு 12 ரைடிங் பாயிண்ட் எடுக்கிறார் அப்படின்னா, ககன் கவுடா ஒரு 10ல இருந்து 12 ரைடிங் பாயிண்ட். ஸோ இது மாதிரி ஈக்குவல் நான் அடிச்சு எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மேட்ச் அப்படி சேஞ்ச் ஆகிட்டா தான் இருக்கும். பட் எல்லா மேட்சுமே 2 பேரும் ஈக்குவல் எடுப்பாங்கிறது பெரிய விஷயம் தான். பட் இந்த மேட்ச் 2 பேருக்குமே ஒரு நல்ல பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 பேருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. இதுல பரத் ஹூடா என்ன மாதிரி ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேக்கிள்ஸ் பண்றாரு. இன்கேஸ் நிதின் ராவல்ட்டியோ இல்ல சௌரப் நந்தல்ட்டியோ இவங்க அவுட் ஆகி வெளியே போயிட்டாங்க, மாடிட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னா, அந்த இடத்துல பரத் ஹூடா வந்து ரைடிங் போவாரு. மினிமம் ஒரு 4 ரைடிங் பாயிண்ட்ஸ் 1 or 2 டேக்கிள்ஸ் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பரத் ஹூடாவும் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாங்க. அதாவது ககன் கவுடா பவானி ராஜ்புத் எடுக்கிற பாயிண்ட பரத் ஹூடா வந்து பாத்தீங்கன்னா டேக்கிள்ஸ் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2 டேக்கிள் எடுக்கிறாரு அப்படின்னா ஒரு 40, ஒரு 4 டச் பேன் எடுக்கிறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 30+ ஃபேண்டசி பேன் அடிச்சாலும் ஒரு 70+ ஃபேண்டசி பேனுங்கிறது பரத் ஹூடாக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பட் எல்லா மேட்சுமே அந்த 2 சக்சஸ்ஃபுல் டேக்கல் கிடைக்குமாங்க பெரிய விஷயமா. ஒரு டேக்கல் ஒரு 4 ரைடிங் பாயிண்ட்ஸ் ஒரு சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறத நம்ம பரத் ஹூடா கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இதே பவானி ராஜ்புத் 10ல இருந்து ஒரு 12 ரைடிங் பாயிண்ட்ஸும், ககன் கவுடா இருந்து ஒரு 7ல இருந்து ஒரு 8 ரைடிங் பாயிண்ட்ஸும் நான் இந்த மேட்ச் வந்து எதிர்பார்க்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்கு. ஸோ இப்போ ரைடிங் ஆப்ஷன்ல யாருக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டோம். டிஃபெண்டர்ஸ் பார்த்துட்டீங்கன்னா 2 ரைட் ரைடர் லெஃப்ட் கார்னர் வந்து ரைடிங் பண்ணி போவாங்க. நிதின் ராவல் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிளேயர். இந்த பெங்களூர் புல்ஸ்லயே
நல்ல டேக்கர்ஸ் நல்ல ரைடிங்கா இருக்கட்டும் டேக்கர்ஸ் ஈடுபடுற ஒரு பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதின் ராவல் தான். ஆஃப் சைஸ்ல பிளேயர்ஸ் இல்லைனாலும் அவர் பக்கத்துல வந்தவன டேக்கிள் பண்ணுவேன், கவர் பண்ணியாச்சும் டேக்கிள் பண்ணுவேன், அப்படி சிங்கிள் மேன நின்று டேக்கர்ஸ் ஈடுபட்டு இருக்காரு. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப்ஷனா இருக்கும். அது ஒன் சைட் டீமா போறவங்க எல்லாருமே யூபிஎஸோட ஒன் சைட் டீமா போனா யூபிஎஸ் ஃபேவரா தான் கேப்டன் கேப்டன் போறாங்க. ஒரு டீம்லயாச்சும் நிதின் ராவலுக்கு ஒரு கேப்டன் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்கும். இந்த மேட்ச் 3ல இருந்து 3 சக்சஸ்ஃபுல் டேக்கர்ஸ் அப்படிங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ்ல பிளேயர்ஸ் என்ன ரைடிங் பொறுத்து வாய்ப்பு இருக்கு. ஒரு 2 போனஸ் பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு நிதின் ராவலுக்கு. நிதின் ராவல் ஹெல்ப் பண்ற வயசுல லக்கி குமார் வந்து இருப்பாரு. லக்கி குமார் இருந்து ஒரு 2 அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். என்ன ஒண்ணு அட்வான்ஸ் டேக்கர் தான் ஈடுபட்டுறாங்க. அந்த அட்வான்ஸ் டேக்கர்ஸ் இல்லாம இருந்தாங்கன்னா கண்டிப்பா நல்ல பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ ஒரே ஒரு லெஃப்ட் ரைடர் ரைட் கர்னர்ல வந்து ரைடிங் பண்ணி போவாங்க. பெரிய அளவுக்கு ரைடிங் ஆப்ஷன் வந்து இருக்காரு. ஒரு 10+ ரைடிங் போறாருன்னா ஒரு 2+ சக்சஸ்ஃபுல் டேக்கர்ஸ் அப்படிங்கிறத அந்த எதிர்பார்க்க முடியும். சௌரவ் வந்து ஆப்ஷன்ஸ்ல இருந்த போதும் பெருசா வந்து டேக்கர்ஸ் எடுக்கல. ஆப்ஷன்ஸ்ல இல்ல இருந்தாலும் நான் வந்து அவங்ககிட்ட இருந்து 2 சக்சஸ்ஃபுல் டேக்கர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறேன். ஸோ பெங்களூர் புல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 டிஃபெண்டர்ஸுமே நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. இந்த 2 ரைடர் இம்பார்ட்டன்ட் இல்ல நீங்க 3 ரைடருக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுக்க தாராளமா கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது பெங்களூர் புல்ஸை பொறுத்த வரைக்கும் சுசில், பிரதீப் நார்வால், அஜின்கே பவர் இவங்க வந்து ரைடிங் ஆப்ஷன்ல இருக்காங்க. இதுல 3 பேருமே ரைட் ரைடர் தான். வேற ஆப்ஷன்ஸ்ல இல்ல சப்ஜெக்ட் பிளேயர் சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்கும். லைன் அப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது பிளேயர் சேஞ்ச் ஆனா ஒரு ரைட் ரைடர் உள்ள வராங்க. அதர்வைஸ் 3 லெஃப்ட் ரைடர் இந்த ஆப்ஷன் தான் வந்து ரைடிங் போறாங்க. இதுல பவாரத், பிரதீப் நார்வால் பொறுத்த வரைக்கும் ரைடிங்கே போக நின்றுட்டே இருக்காரு. நீங்க ரைடிங் போங்க, நீங்க ரைடிங் போங்க, நீ போ நீ அப்படியே சரி போவான். இவனும் அவுட் அதுக்கப்புறம் நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டே தான் இருக்கிறாரு. ரைடிங்கே பெருசா போக மாட்டேங்கிறாரு. அப்படியே ரைடிங் போனாலும் பெருசா பயன் கிடைக்கும். ரிஸ்க் எடுத்து அதை முடிஞ்சு போச்சு எலிமினேட் ரைடா, இதுக்கப்புறம் ஏன் ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற பண்றாங்க. அஜின்கே பவரா இருக்கட்டும் பிரதீப் 2 பேரும் அவர் தான். ஆனா சுசீலை பொறுத்த வரைக்கும் எலிமினேட்டர் ஆயிட்டாங்க. அப்படி இருந்தாலும் நான் என்னோட பொசிஷனை காட்டுவேன், கடைசி இதுக்கு அடுத்த இதுக்காக சீசனுக்காச்சும் ஒரு நல்ல இது ரேங்க் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த 2 பிளேயருக்குமே ஒரு 4ல இருந்து ஒரு 5 டச் பாயிண்ட் கிடைக்குது அப்படின்னா சுசில் சிங்கிளா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4ல இருந்து 5 டச் பாயிண்ட் அப்படிங்கிறத எடுத்துருவாரு. ஸோ இதுல அஜின்கே பவர் ஒரு 4ல இருந்து 5, பிரதீப் நார்வால் ஒரு 3ல இருந்து 4 அப்படிங்கும் போது சுசில் இருந்து தாராளமா ஒரு 5ல இருந்து ஒரு 6 அந்த மாதிரி ஆப்ஷன் எதிர்பார்க்கலாம். சம்டைம்ஸ் 7 வரைக்கும் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சூப்பரா ரைடிங் படி போயிட்டு இருக்காரு. நல்ல பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. அதாவது பிரதீப் நார்வால் அஜின்கே பவரை மாட்டிட்டாங்கன்னா நான் அந்த இடத்துல மாட்ட மாட்டேன், நல்ல பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருவேன், டீமோட பாயிண்ட்ஸ் வந்து நல்லா ஏத்துவேன் அப்படின்னு சொல்லி சிங்கிள் மேன் இன்னும் போராடிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருமே ஒபைட் பண்ணிட்டு இந்த மேட்ச் சுசிலி கூட ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ரைடர்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் டிஃபெண்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே லெஃப்ட் ரைடர் ரைட் கார்னர் ரைடிங் படி போவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50+ ரைடிங் போறாங்கன்னா 50+ ரைடிங்குமே ஹித்தர்ஸ் பக்கம் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஹித்தர்ஸ் இருந்து ஒரு 3ல இருந்து ஒரு 4 சக்சஸ்ஃபுல் டேக்கர்ஸ் அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஹித்தர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற வயசுல இருப்பாரு. மணிந்தர் சிங் இருந்து நம்ம ஒரு 2 சக்சஸ்ஃபுல் டேக்கர்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். பெரிய அளவுக்கு அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியல. காரணம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டேக்கர்ஸ். ஸோ அட்வான்ஸா வந்து டேக்கர்ஸ் பண்றதுனால அவருக்கு வந்து பெருசா வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கிறது இல்ல. ஒரு 2 சக்சஸ்ஃபுல் டேக்கர்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். சுமித் கிட்ட இருந்து நம்ம ஒரு 2 அப்படிங்கிறத ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். காரணம் லெஃப்ட் ரைடர் ரைட்ல நிக்க மாட்டாங்க, கார்னர் சேஞ்சஸ் ஆவாங்க. சேஞ்சஸ் ஆகும்போது சுமித் வந்து டேக்கல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல பெங்களூர் புல்ஸ் அப்படியே நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஆல் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அந்த ஆல் அவுட் பண்ணாம பேலன்ஸ் 2 பிளேயர்ஸ்ல சுமித் உள்ள இருந்தாலும் சூப்பர் டேக்கல்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ யூபிஎஸ்ல ஹித்தேஷ், மகேந்திர சிங், சுமித் சங்வான் இவங்க 3 பேருமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். பெங்களூர் புல்ஸை பொறுத்த வரைக்கும் சுசில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். எல்லாருமே பிரதீப் நார்வால், அஜின்கே பவருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருவாங்க. இதுல ஒரு டிஃபரன்ஸ் ட்ரை பண்ணி சுசிலுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். இப்போ 2 டீம்ல பிளேயர்ஸ் யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற வீட்டில் வந்து பார்த்துட்டோம். ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம், கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது நிதின் ராவல் 1, சௌரவ் 2, சுசில் 3 இந்த 3 பிளேயர். இதுல லக்கி குமார் 4th பிளேயர் ஆப்ஷனுக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே யூபி யாதவ்ஸை பொறுத்த வரைக்கும் பவானி ராஜ்புத் 1, ககன் கவுடா 2 அல்லது பரத் ஹூடா 2 பேரும் எலிமினேட் பிளேயர் செகண்ட் பிளேயர் ஆப்ஷன். சுமித் 3, ஹித்தேஷ் 4, மகேந்திர சிங் 5. இந்த 5 பிளேயருமே ரொம்பவே சூட்டமான பிளேயர் வந்திருப்பாங்க ஸ்மால் லீக்ல நீங்க ட்ரை பண்ற பட்சத்துல. இதே நீங்க கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க அப்படின்னா பவானி ராஜ்புத் 1, பரத் ஹூடா 2, சுமித் சங்வான் 3, ஹித்தேஷ் 4, மகேந்திர சிங் 5 இல்லைன்னா
பவானி ராஜ்புத் ஒபேட் பண்ணிட்டு பரத் ஹூடா, ககன் கவுடா இவங்க 2 பேரை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க கிராண்ட் லீக்ல. ஏன்னா எல்லாருமே பவானி ராஜ்புத் ட்ரை பண்ணிருப்பாங்க. டிஃபரன்ஸா ட்ரை பண்ணி வச்சீங்கன்னா பவானி ராஜ்புத் ஒபேட் பண்ணிட்டு ககன் கவுடா அண்ட் பரத் ஹூடா இவங்க ஆஃப் சைஸ்ல பேலன்ஸ் டிஃபெண்டர்ஸ் வச்சு நீங்க கிராண்ட் லீக் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே பெங்களூர் புல்ஸை பொறுத்த வரைக்கும் பிரதீப் நாராயண ஒபேட் பண்ணிட்டு அஜன்கே பவர், சுசில் 2, சௌரப் நந்தல் 3, நிதின் ராவல் 4, லக்கி குமார் 5. இல்ல உங்களுக்கு அஜன்கே பவரும் தேவைன்னு நினைச்சீங்கன்னா 4 டிஃபெண்டர்ஸ் 1 ரைடர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல நீங்க பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணுங்க. கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா சுமாலிக்கு நிதின் ராவலுக்கு நீங்க ஒரு வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி யாருமே வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க. ஒன் சைடா தான் போகும்போது யூபி தாஸுக்கு ஃபேவரா தான் போவாங்க. பட் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நிதின் ராவல் நல்ல பாயிண்ட் வந்து எடுத்துருவாரு. நிதின் ராவலுக்கு ஒரு டீம்ல வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க சுமாலிக்ல. அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது சௌரப் நந்தல், சுசில் இவங்களுக்கு கூட ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூபி தாஸ் பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்கன்னா பரத் ஹூடா, ககன் கவுடா இவங்க 2 பேருக்கு யாராவது வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சுமாலிக்கு ட்ரை பண்ணும்போது ஹித்தேஷ், பவானி ராஜ்புத் அண்ட் சுமித் சங்வான் வைஸ் கேப்டன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப சுட்டமான பிளேயரா வந்திருப்பாங்க. பவானி ராஜ்புத்தும் ஹித்தேஷும் கேப்டன்ஷிப்புக்கே நல்ல ஒரு சுட்டமான பிளேயரா வந்து இருப்பாங்க. இப்போ இந்த 2 டீமோட ஒரு ஸ்மால் லீக் டெமோ டீம் வந்து பார்த்துருவோம். இந்த டெமோ டீமை பொறுத்த வரைக்கும் டிஃபெண்டர்ல சுமித், சௌரப் நந்தல், ஹித்தேஷ், ஆல்ரவுண்டர்ல பரத் ஹூடா, நிதின் ராவல், ரைடிங்ல பவானி ராஜ்புத், ககன் கவுடா இந்த மாதிரி ஆப்ஷன்ல பிக் பண்ணிருக்கோம். மோஸ்ட்லி உங்க ஆப்போனன்ட் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்து வந்திருப்பாங்க. இதுல உங்களுக்கு பரத் ஹூடா தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா லக்கி குமாருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்கலாம். இல்ல மகேந்திர சிங்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல சுசீலு கூட நீங்க ஒரு ஆஃப் சைஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதான் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பவானி ராஜ்புத் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன்ஷிப்பும் ஹித்தேஷ் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணிருப்பாங்க. இல்ல ஹித்தேஷ்க்கு கேப்டன்ஷிப்பும் சுமித்துக்கு வந்து வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி ஆப்ஷன் தான் ட்ரை பண்ணுவாங்க. இதுல நிதின் ராவலுக்கு ஒரு டீம் மேட்சுக்கு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். இப்போ 2வது டீமோட பிளேயர்ஸோட அனலைஸ் வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் யூ மும்பாவை பொறுத்த வரைக்கும் அஜித் சௌரான் லெஃப்ட் ரைடர், மன்சித் ரைட் ரைடர், ரோஹித் ராவல் ரைட் ரைடர், பர்வேஸ் லெஃப்ட் கவர், ரிங்கு ரைட் கார்னர், சுனில் குமார் ரைட் கவர், லோகேஷ் லெஃப்ட் கார்னர்லயும் வந்து பிளே பண்றாங்க. அது பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் லெஃப்ட் ரைடர், பிரணய ராணே ரைட் ரைடர், சுந்தர விஸ்வா வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைடா வந்து இருக்காரு, வைபவ் ரைட் கவர், நிதேஷ் குமார் ரைட் கார்னர், சித்தேஷ் லெஃப்ட் கவர், சாகர் குமார் லெஃப்ட் கார்னர்லயும் வந்து பிளே பண்றாங்க. இப்போ 2 டீம்ல இருக்க பிளேயர்ஸ்ல யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற டீட்ல வந்து பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் யூ மும்பாவை பொறுத்த வரைக்கும் அஜித் சௌரான், மன்சித், ரோஹித் இந்த 3 பிளேயர்ல லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா பெருசா யாருமே பாயிண்ட்ஸ் எடுக்கல. அஜித் சௌரான் மட்டும் கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஆவரேஜா பாயிண்ட் எடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி மேல இந்த 2 பிளேயருமே பெரிய அளவுக்கு பாயிண்ட்ஸ் எடுக்க கிடையாது. கொஞ்சம் ஒஸ்டா தான் வந்து பிளே பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச் அப்படியே சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது பெங்கால் வாரியர்ஸோட பிளே பண்றாங்க. லாஸ்ட் மேட்ச் ஹரியானா சில்ஸோட பிளே பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் டவுன், கொஞ்சம் ரொம்பவே மோசமா தான் பிளே பண்ணியிருந்தாங்க சொல்லணும். ஹரியானா சில்ஸ் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு அவங்க பொசிஷனை தக்க வச்சுக்கணும் நல்லா பிளே பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் யூ மும்பால இருந்து அஜித் சார் வந்து தாராளமா ஒரு 10ல இருந்து ஒரு 11 ரைடிங் பாயிண்ட்ஸும், மஞ்சித் இருந்த ஒரு 6 அதாவது 5ல இருந்து ஒரு 6 ரைடிங் பாயிண்ட்ஸ், ரோஹித் ஆல்ரவுண்ட் பொசிஷன்ல இருக்காரு ஒரு 3 ரைடிங் பாயிண்ட்ஸ் எடுத்து ஒரு டேக்கல் எடுத்துட்டாலும் ரொம்பவே ஒரு பெஸ்ட் ஆயிரும். இந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்து இருக்கும். ஒரு 3 ரைடிங் பாயிண்ட்ஸ் ஒரு டேக்கல் இந்த மாதிரி ஆப்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதுல மன்சித் அஜித் சௌரான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. அதர்வைஸ் ஒரு பிளேயருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறா மன்சித் அல்லது ரோஹித் இந்த 2 பேர்ல எனி ஒரு பிளேயருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. லாஸ்ட் மேட்சை மட்டும் பார்க்காம ரீசெண்ட் வைஸ்ல நம்ம பிளே பண்ண மேட்சஸ் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு டீமை மேக் பண்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இதுல 2 ரைட் ரைடர் லெப்ட் கார்னர்ல வந்து ரைடிங் பண்ணி போவாங்க. சாகர் குமார் இருந்து தாராளமா 2ல இருந்து ஒரு 3 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதாவது செகண்ட் ரைடர், தேர்ட் ரைடர் 2 பேருமே ரைட் ரைடர் லெப்ட் கார்னர்ல போவாங்க. ஒரு 2ல இருந்து ஒரு 3 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. இதுல ஒரே ஒரு லெஃப்ட் ரைடர் ரைட் கார்னர்ல வந்து போவாங்க. கிட்டத்தட்ட இந்த 2 ரைடர் போகக்கூடிய ரைடிங்க ஒரே ரைடர் அஜித் சௌரான் மட்டும் ரைடிங் பண்ணி போயிருவாரு. ஸோ அப்படி இருக்கும் போது நித்யாஸ் குமார் இருந்து ஒரு 2ல இருந்து ஒரு 3 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸும், சித்தியாசிக்கிட்டு இருந்து நம்ம தாராளமா ஒரு 2 சக்சஸ்ஃபுல் டேக்கல் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் இவங்களுக்கு ரைடிங் பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. டிஃபெண்டர்ஸுக்கு டிஃபெண்ட் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்து
கிடைக்கும். ஸோ இப்ப செகண்ட் டீம், அதாவது பெங்கால் வாரிசுக்கு ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் லெஃப்ட் ரைடர், பிரணய ராணே ரைட் ரைடர், சுந்தரஸ் விஸ்வா வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைடர். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ல இருக்காங்க. இதுல பிரைமர் ரைடரா வந்து பாத்தீங்கன்னா பிரணய ராணே தான் வந்து போறாரு. ஸோ அதுக்கப்புறம் அர்ஜுன் போறாரு. அர்ஜுன் வேற லெவல் ஆப்ஷன். பிரணய ராணே ரீசன்ட் ஃபார்மேஷன்ல ஒஸ்டா பிளே பண்ணிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் ஆவரேஜா அவுட் நமக்கு ஒரு 40ல இருந்து ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருது. பெரிய அளவுக்கு பாயிண்ட்ஸ் இல்லைனாலும் ஒரு 30ல இருந்து 40 இந்த மாதிரி ஃபேண்டசி பாயிண்ட் வந்து பிரணய ராணேட்ட இருந்து நமக்கு கிடைச்சிருது. ஒரு 30ல இருந்து 40 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு 5 இருந்து ஒரு 6 இந்த மாதிரி ஆட்கள் தான் ரைடிங் பாயிண்ட்ஸ் அவருக்கு வந்து கிடைக்குது. பட் அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜா ஒரு 50ல இருந்து ஒரு 60 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எடுத்து கொடுத்துறாரு. லாஸ்டா அந்த 2 மேட்ச் பெருசா பார்த்தா அந்த மேட்ச் வந்து பிளே பண்ணிக்க அவசியம் இல்லை. பட் அவரோட பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான ரைடிங் பொசிஷன் தான் வந்திருக்காரு. ரைடிங் போல கண்டிப்பா பாயிண்ட்ஸோட வந்துடுறாரு. மினிமம் இந்த மேட்ச் ஒரு 6ல இருந்து ஒரு 7 ரைடிங் பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதுல சுந்தர விஸ்வா போத் ஒரு டிஃபரன்ஸ் கிராண்ட் லீக்கு ஒரு டிஃபரன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 3ல இருந்து ஒரு 5 ரைடிங் பாயிண்ட்ஸ் வரும் கையெழுத்து வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் இந்த 2 ரைடருமே ஃபிளாப் ஆயிட்டு வெளியே போயிட்டாங்கன்னா அந்த இடத்துல சுந்தர விஸ்வா சிங்கிளா பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்காக போராடிட்டு இருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சுந்தர விஸ்வா நல்லாவே பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃபெண்டர்னு பார்த்துட்டீங்கன்னா 2 லெஃப்ட் ரைடர் ரைட் கார்னர்ல வந்து ரைடிங் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ரைட் கார்னர்ல கூடிய டிஃபெண்டர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான டிஃபெண்டர் ரிங்கு சிங்கிள் மேனா நம்ம பிடிச்சாரு அப்படின்னா அந்த இடத்துல மிஸ் ஆக வாய்ப்புகள் கிடையாது. லாஸ்ட் மேட்ச் சொதப்பனதை வச்சு நீங்க டீமை வந்து கன்சிடரே பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி அவர் பிளே பண்ண மேட்சஸ் எல்லாம் நீங்க பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் அவர் எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டிஃபெண்டர்ல இருக்காரு அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது 2 லெஃப்ட் ரைடை கன்வெர்ட் பண்ணும்போது ரிங்கு இந்த மேட்ச் 3ல இருந்து ஒரு 4 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் கூட தாராளமா எதிர்பார்க்கலாம். நம்ம பெரிய அளவுக்கு வேணா ஒரு 3 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறது ஆவரேஜா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரிங்குக்கு ஹெல்ப் பண்ற வயசுல பர்வேஸ் வந்து இருப்பாரு. ஸோ பர்வேஸ் வந்து நம்ம தாராளமா ஒரு 1 அல்லது ஒரு 2 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இதுல பிரைமர் ரைடர் பிரணய ராணே ஒரு 20 பிளஸ் ரைடிங் போறாங்கன்னா அந்த 20 பிளஸ் ரைடிங்குமே லோகேஷ் பக்கம் தான் இருக்கும். லோகேஷ் இருந்து நம்ம தாராளமா ஒரு 2 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். லோகேஷ் ஹெல்ப் பண்ற விஷயம் சுனில்குமார் வந்து இருந்துருவாரு. லோகேஷ் பிடிக்க முன்னாடியே வந்து சுனில்குமார் வந்து கவர் வந்து பண்ணிடுவாரு. அப்படி இருக்கும்போது சுனில்குமாருக்கு அதிக பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 3 டேக்கல் பாயிண்ட் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். இந்த மேட்ச் ரிங்கு, சுனில்குமார், லோகேஷ் இவங்க 3 பேரும் ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் பிளேயரா இருந்திருப்பாங்க. இல்ல லோகேஷ் கூட ஒபேட் பண்ணி இந்த 3 பிளேயரை நீங்க ட்ரை பண்ணாலும் தாராளமா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 டீமுக்கு பிளேயர்ஸ்ல யாருக்கு எப்ப கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். சுமாலிக் அண்ட் கிராண்ட் லீக் டீம்ஸ் வந்து பார்த்துருவோம். அந்த சுமாலிக்கு ட்ரை பண்ணும்போது அர்ஜுன் சௌரான் 1, ரிங்கு 2, லோகேஷ் 3, சுனில்குமார் அண்ட் பர்வேஸ் 2 பேர்ல எனியன் பிளேயர் 4th பிளேயர் ஆப்ஷன், மன்சீத் அண்ட் ரோஹித் 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் 5வது பிளேயர் ஆப்ஷனுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதே பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் 1, நிதேஷ்குமார் 2, சாகர் குமார் 3 இந்த 3 பிளேயரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. இதுல உங்களுக்கு அர்ஜுன் தேவை இருந்துச்சுன்னா பிரணய ராணேக்கு வந்து 1வது பிளேயர் ஆப்ஷனுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல சித்தேஷ் 4th பிளேயர் சித்தேஷ் ட்ரை பண்ணாலும் தாராளமா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே நீங்க கிராண்ட் லீக் ட்ரை பண்ற பட்சத்துல சாகர் குமார் 1, பிரணய ராணே 2, அர்ஜுன் 3, இல்ல உங்களுக்கு பிரணய ராணே தேவையில்ல இல்ல அர்ஜுன் தேவை நினைச்சீங்கன்னா சுந்தர விஸ்வாக்கு வந்து 2வது பிளேயர் ஆப்ஷனுக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிதேஷ்குமார் 4, சந்தீப் 5 இந்த 5 பிளேயருமே கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது மல்டிபிள் டைம்ல கிராண்ட் லீக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். அது யூமும்பாவை பொறுத்த வரைக்கும் அஜித் சௌரான் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது இந்த மேட்ச் ஒரு ரிஸ்க் அவரை ஒபேட் பண்ணிட்டு மன்சீத் 1, ரோஹித் 2, ரிங்கு 3, பர்வேஸ் 4, லோகேஷ் 5 உங்களுக்கு லோகேஷ் தேவையில்லை நினைச்சீங்கன்னா சுனில்குமார் 5 அதாவது அஜித் சௌரானும் லோகேஷ் இவங்க 2 பேருமே ஒபேட் பண்ணிட்டு கிராண்ட் லீக்ல ஒரு ரிஸ்கா ஒரு டீமை ட்ரை பண்ணி பாருங்க. லக் அடிச்சதுன்னா பெரிய பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னு நினைச்சீங்கன்னா ரோஹித் அண்ட் மன்சீத் 2 பேருமே ஒபேட் பண்ணிட்டு அஜித் சௌரான் அண்ட் இந்த 4 டிஃபெண்டர்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல ஒரு கிராண்ட் லீக்ஸ் வந்து நீங்க மல்டிபிள் டைம்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அஜித் சௌரான் கேப்டன்ஷிப்க்கு ரொம்ப ரொம்ப சுட்டமா பிளேயரா வந்திருப்பாரு. லோகேஷ் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் சுமாலிக்கு ட்ரை பண்ணும்போது ரிங்குக்கும் நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க சுமாலிக்கு ட்ரை பண்ற பட்சத்துல அதே பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் சாகர் குமார் வைஸ் கேப்டன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப சுட்டமா பிளேயர் இருப்பாரு. அல்லது நிதேஷ்குமார் 2 பேர்ல எனியன் பிளேயர் சுமாலிக்கு ட்ரை பண்ணும்போது வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க பட்சத்துல சரி நிதேஷ் கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன்ஷிப்புக்கு ரொம்ப ரொம்ப சுட்டமா பிளேயரா வந்து இருப்பாரு.
அண்ட் யூ மும்பாவை பொறுத்த வரைக்கும் சுனில்குமார் அண்ட் பர்வேஸ் 2 பேரும் யாராச்சும் ஒருத்தருக்கு கிராண்ட் ட்ரை பண்ணும்போது கேப்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ரிங்கு கூட கேப்டன்ஷிப்க்கு ரொம்ப ரொம்ப சுட்டமா பிளேயரா வந்து இருப்பாரு. இந்த இதுல ரைடிங் ஆப்ஷன் யாராச்சும் ஒருத்தருக்கு ரிஸ்கா ட்ரை பண்ணீங்கன்னா ரோஹித்துக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. காரணம் டேக்கர்ஸ் வாய்ப்புகள் இருக்கு. ரைடிங் போவாரு, அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். கிராண்ட் ட்ரை பண்ணும்போது அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ 2 டீம்ல இருக்க பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன் அப்படிங்கிற வந்து பார்த்துட்டோம். சுமாலிக்கோட ஒரு டெமோ டீம் வந்து பார்த்துருவோம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ரைடிங்ல அஜித் சௌரான், பிரணய ராணே, ஆல்ரவுண்டர் வந்து சாகர் குமார், டிஃபெண்டர்ல ரிங்கு, நிதின் குமார், சுனில் குமார் அண்ட் லோகேஷ். ஸோ இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்கோம். இதுல உங்களுக்கு பிரணய ராணே தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனுக்கு வந்து ஒரு இப்பர் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு சுனில் குமார் தேவையில்லை நினைச்சீங்க அப்படின்னா பர்வேஸ்க்கு வந்து ஒரு இப்பர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சுனில்குமார் தேவையில்லை நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல பர்வேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பிளேயரா இருப்பாரு. இல்ல லோகேஷ் தேவையில்லை நினைச்சுன்னா அந்த பர்வேஸ் இந்த இடத்துல இம்பார்ட்டன் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல பிரணய ராணே தேவையில்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா அர்ஜுனுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் வந்து நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அஜித் சௌரானுக்கு ஒரு கேப்டன்ஷிப்பும் ரிங்குக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. நீங்க கொஞ்சம் டிஃபரெண்ட் தேவைப்படுன்னு வச்சீங்கன்னா சாகர் குமாருக்கு ஒரு வைஸ் கேப்டனும் சுனில் குமாருக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த டெமோ டீம்ஸ் எல்லாம் லைனப்ஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்றதா. லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் சேஞ்ச் பண்ணிச்சுன்னா அப்படின்னா சேஞ்ச் பண்ணி நம்ம டெலிகிராம்லயும் வந்து கொடுக்குறோம். அந்த டீமை ட்ரை பண்ணா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை, இந்த டீமே ட்ரை பண்றேன் அப்படின்னாலும் தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கேப்டன்ஷிப் அண்ட் வைஸ் கேப்டன்ஷிப் மட்டும் உங்க ஆப்ஷன்ஸ்க்கு உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்ஷன் இருந்து அப்படியோ அதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.